ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஆசாதி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக ஒரு பக்கம் பார்த்துடலாம். படத்தில் கதைக்களமாக படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கர்ப்பிணி பெண், அந்த பொண்ணு ஒரு கொலையை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வரப்படுறாங்க. இப்போ தீர்ப்பெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு நபர் கால் பண்ணி ஒரு சில பேருக்கு ரகசியமாக சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் மரண தண்டனை கிடைக்கல, ஏன்னா அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, அதுவும் டெலிவரி ஆகக்கூடிய டைமில் இருக்கிறனால இவங்க மரண தண்டனை கொடுக்கல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் பாஸ் ஓவர் பண்ணுறாரு. இப்போ அந்த பொண்ணை போலீஸ் எல்லாம் கோர்ட்லேருந்து கூப்பிட்டு வந்து திருப்பி வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காகங்க ஒரு கர்ப்பிணி பெண் எதுக்காக போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்படி ஒரு கொலை கேஸை ஃபைல் பண்ணணும் அவங்க அந்த பொண்ணு மேலே அப்படின்னு கேட்டால், இந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கும் ஒரு கட்சியுடைய ஒரு பாலிட்டிஷியன் அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு தலைவர் மாதிரி இருக்கக்கூடிய இல்லை ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அவருடைய பையனுக்கும் இந்த பொண்ணுடைய தங்கச்சிக்கும் ஏதோ ஒரு காதல் கீதல்னு ஏதோ ஒரு விஷயம் ஒன்று ஓடி இருக்குது. இதில் இந்த பொண்ணுடைய தங்கச்சி கர்ப்பமாயிட்டா. ஆனால் அந்த அரசியல்வாதியுடைய பையன் ஒரு வண்டியை வச்சு இந்த பொண்ணுடைய தங்கச்சியை இடித்து அந்த பொண்ணு இறந்து போய், அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கும்போதே இறந்து போச்சு. இதில் பயங்கர காண்டாகி போய் தான் இந்த பொண்ணு தன்னுடைய தங்கச்சிக்கே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க இல்லைவங்கன்னு சொல்லி கர்ப்பமாக தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு நேர அந்த அரசியல்வாதியுடைய வீட்டுக்குள்ளே ஏறி போய் அவருடைய பையனை அவருடைய மனைவி கண்ணு முன்னாடியே வெட்டி சரிச்சிருச்சு இந்த அம்மா. இப்போ இதனால தான் இப்போ இங்கே சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. கோர்ட்டில் கூட்டு கொண்டு போய் திருப்பி வர்றாங்க. இப்போ மேட்ரு என்னென்னா, அந்த அரசியல்வாதி ஆளை செட் அவுட் பண்ணி இங்கே வரு வெளியே வரும்போதே கோர்ட்லேயே வச்சு அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா ஒருத்தர் இருக்காப்புல, ரகு அப்படின்னு ஹஸ்பண்டு பேர். இவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர்த்தையும் கோர்ட்லேயே வச்சு முடிக்கிறீங்க அப்படின்னு ஆளை செட் பண்ணியிருக்காப்புல. அவர் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு எப்படா கோர்ட்டை விட்டு வெளியே வரும் அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கே கொஞ்சம் செக்யூரிட்டி டைட்டாக இருக்குது. போலீஸ் எல்லாம் பல பேர் கூப்பிட்டு வர்றதுனால இங்கே வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கோர்ட்டை விட்டு தாண்டி வண்டி வெளியே போகட்டும், முடிச்சு விட்ருவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இப்போ இந்த பொண்ணு கொஞ்சம் டெலிவரி டைமாக இருக்குது அப்படிங்கிறனால இங்கேருந்து நேராக ஜெயிலில் நம்ம அடைக்க வேண்டாம், அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இதுக்குன்னு தனியாக பிரிசனர்ஸுக்கு மட்டும் ஒரு வார்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தப்பு தண்டாக்கள் பண்ணால் கூட அவங்க இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தது அப்படின்னா அவங்கள டெலிவரி டைமில் அந்த வார்டில் அட்மிட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு வசதிகள்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கு. அந்த வார்டுக்கு தான் இந்த பொண்ணை கூட்டு போகிறாங்க. இப்போ இந்த பொண்ணுடைய அப்பாவும் ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர்த்த பொறுத்தளவுக்கு இதை விட வேறு வாய்ப்பே கிடைக்காது. எப்படி இருந்தாலும் மினிமம் 14 வருஷமோ இல்லை இரட்டை ஆயுள் தண்டனை ஏதாவது ஒன்று போட்டு லைஃப் ஃபுல்லாக உள்ளே உட்கார வச்சுருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ டெலிவரி ஆன உடனேயே இந்த பொண்ணை எப்படியாவது இங்கேருந்து கடத்தி நம்ம தப்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை இந்த அப்பாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கையில் எடுக்க, இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை சாகர் அப்படிங்கிற நபர் எழுதி ஜோ ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கியிருக்காப்புல. மேக்கிங்காக ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க இந்த படத்தை. இந்த படத்துடைய கதை ஒரு உண்மை கதையை தழுவி தான் நாங்கள் எடுத்திருக்கோம், இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் டீம் சொல்லுது. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது 2010 த நெக்ஸ்ட் 3 டேஸ் அப்படின்னு சொல்லி ரசல் க்ரோவும் எலிசபெத் பேங்க்ஸும் நடித்த ஒரு படம் ஒன்று வந்தது. என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அதுவும் ஒரு படம், நம்ம விமர்சனம் பண்ண படம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் சும்மா என்ன படம்டா சாமி, சம்பவம் வேற மாதிரி ஒரு படம். அந்த படத்துடைய கதைக்கிழமை கூட ஹீரோயின்னு அந்த அம்மாவுடைய பாஸை ஒரு காரணத்துக்காக கடைசியாக போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஹீரோயினை அவங்களுடைய ஹஸ்பண்டான படத்துடைய கதாநாயகன் எப்படியாவது இவ்வளவு போலீஸ் கஸ்டடி செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி தன்னுடைய மனைவி எப்படியாவது காப்பாற்றி இந்த நாட்டை விட்டு பறந்து எங்கேயாவது போயிடணும்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவார். கடைசியாக அதை அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் த நெக்ஸ்ட் 3 டேஸ் படத்துடைய கதை. ரசல் க்ரோவும் எலிசபெத் பேங்க்ஸும் சும்மா பிச்சு பெடல் எடுத்திருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸில் அந்த படத்தில். எனக்கு இந்த படத்தை பார்த்த உடனே கிட்டத்தட்ட அதே கதை தானுங்க அப்படின்னு எனக்கு அந்த படம் தான் டக்குன்னு மைண்டில் வந்துட்டு போச்சு. பட் இவங்க ட்ரூ இன்சிடென்ட்னு சொல்லியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு எப்படிங்கிறது நமக்கு தெரியல, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் அந்த நெக்ஸ்ட் 3 டேஸ் படம் இருக்கு இல்லையா, அதுவே கூட 2008 வெளியான எனிதிங் ஃபார் ஹர் அப்படிங்கிற ஒரு படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த படங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள்லாம் பிடிக்கக்கூடிய வகையில் பரபரப்பாக அடுத்து என்ன நடக்க போகுது, ஐயோ பூச்சி மாட்டி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக பல சம்பவங்கள் பல காட்சிகள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் இதில் ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன்.
பட் அந்தளவுக்கு கொஞ்சம் பரபரப்பை கிளப்பக்கூடிய ஒரு படம் தான். படத்துடைய சென்ட்ரல் கேரக்டர்ஸு அப்படின்னு உண்மையாக சொல்லணும்னா கங்கா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ரவீனாவுக்கு தான் நிறைய ஸ்கோப் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த அரசியல்வாதி பையனை போட்டு தள்ளிட்டு கோர்ட்டில் போய் இப்போ கடைசியாக வந்து அந்த பிரிசனர்ஸுடைய வார்டில் அட்மிட் ஆகிற அந்த பொண்ணு, அவங்கள சுற்றி தான் கதைக்கிழமை நடக்குது. அவங்களுக்காகத்தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எல்லாரும் எடுக்கிறாங்க. ஆனால் ரவீனாக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கோப்பே பெருசு அந்த படத்தில் கிடையாது. ஸோ படத்தில் சென்ட்ரல் கேரக்டர்ஸு அப்படின்னு இந்த கதைக்களத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீநாத் பாஷியும் சரி லாலும் சரி 2 முக்கியமான கதாபாத்திரங்கள். வாணி விஸ்வநாத்துக்கு ஒரு கதாபாத்திரம் ராணி ஐபிஎஸ்ன்னு சொல்லி, அது நல்ல ஒரு கேரக்டரு. ஆக்சுவலி நல்லா சூஸியாக பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டுங்கிறனால தன்னுடைய கதாபாத்திரங்களை ரொம்ப எது கரெக்டாக நிற்கும்னு தெரிஞ்சவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ தான் போன வருஷம் ரைஃபிள் கிளப்பில் செம்ம கூஸ் பம்பான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு வந்து வந்தது. அந்த கேரக்டர்லையுமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே அந்த ராணி ஐபிஎஸ் கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது போக இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம்னா டிஜி ரவி வந்து ஒரு லாயராக பண்ணியிருப்பார். அந்த கதாபாத்திரமும் நல்ல ஒரு கதாபாத்திரம். அது நான் எங்கெல்லாம் ரிவீல் பண்ணல, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சட்டிலாக இருக்கும், பட் நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் அது. இந்த 4 பேர் போக கிலு ஜோசஃபுடைய கதாபாத்திரமாகட்டும், ராஜேஷ் சர்மா அவருடைய கதாபாத்திரமாகட்டும், அபிராம் ராதாகிருஷ்ணனுடைய கதாபாத்திரம், சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லாரும் எடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி என்ன தேவையோ இந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள் உள்ளே இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சைடு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இன்னொரு பக்கம் சைஜு குரூப் மாதிரி ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மரை எதுக்காக உப்புக்கு சப்பானியாக அந்த கதைக்குள்ளே சேர்த்து விடணும்? இப்போ அந்த கதாபாத்திரம் இல்லை அப்படின்னா என்ன நட்டமாயிர போகுது? எதுக்கு அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறதே பெருசாக எனக்கு கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணப்படலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த படம் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த படத்தில் காட்டப்படுற அந்த சம்பவத்தை விடுங்களேன். ஒரு கிரைம், ஏதோ ஒரு கிரைம், அந்த கிரைமை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது போலீஸில் மாட்டாத வரைக்கும் ஓகே. அந்த கிரைமுக்கு முன்னாடியே அந்த கிரைம் நடக்க போகுதுங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருது. அந்த டீம் யார் யாருங்கிறதையும் பக்காவாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி போயிட்டு வா மகனே பார்த்துக்க அப்படின்னு விடுவாங்களா என்ன? கொஞ்சம் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு ஒரு பேங்க் ராபரியை சம்மந்தப்பட்ட ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேங்க்கில் ஒரு பெரிய சம்பவத்தை டீம் ஒரு 5-6 பேர் கொண்ட டீம் ஒன்று பண்ண போகுது அப்படிங்கிறது ராபரி நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போலீஸ் கண்டுபிடிச்சிருது. கம்ப்ளீட்டாக அவங்க பிளானே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அது சம்மந்தப்பட்ட 5-6 பேர் யாருங்கிறதும் போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடுது அப்படின்னா அவங்க அதுதான் பிளானா இல்லை வேறு பிளானாங்கிறதெல்லாம் பின்னாடி அந்த உருட்டெல்லாம் பின்னாடி வச்சுக்கலாம். இந்த கதைக்கு வருவோம். அப்படி ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போலீஸ் என்ன இங்கே பாரு போயிரு, உன்னை தான் கடைசி இந்த பக்கம் பார்க்குறது, பேங்க் பக்கமே ஒன்று பார்க்கக்கூடாது அப்படின்னு வான் பண்ணி விடுமா என்ன? அந்த இடத்துல தான் இந்த படம் உட்காந்துது. அதை இவங்க பண்ணியிருக்கவே கூடாது. வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அது இவங்க ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் இங்கே மேனிப்புலேட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், கதையாக படமாக பார்க்கும்போது அது எப்படிங்க முதல்ல லாஜிக்கல், இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? போலீஸில் விட்டுருவாங்களா என்ன? ஒருத்தன் கொலை பண்ண போகிறேன் 2 நாள் கழிச்சு ஒருத்தனை அப்படின்னா பரவாயில்ல, தடுத்து நிறுத்திட்டாங்க கிரைமே, நீங்கள் போயிட்டு வா தம்பி அப்படின்னு விட்டுருவாங்களா என்ன? அதுதான் இந்த படத்துடைய முதல் பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இதில் விஜயகுமார் வந்து ஹக்கீம்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், எஸ்ஐ ஹக்கீம்னு. அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார் பர்ஃபார்மன்ஸில். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம கதாநாயகன் மேலே அப்படி என்ன காண்டு அப்படிங்கிறது எங்கேயும் கன்வின்சிங்காக இவங்க போர்ட்ரே பண்ணவே கிடையாது. ஏன்னா அந்த கதாபாத்திரம் கதாநாயகனை வச்சா வெளுக்குது. அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸான சீக்வன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல கேரக்டர் அது. பட் ஏன் அவ்வளோ வன்மமாக அந்த கதாபாத்திரம் நடந்துக்கிறது அப்படிங்கிறதும் இன்னும் கன்வின்சிங்காகவே இவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த கதைக்களத்துக்குள்ளே இருக்குது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA16+ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. செக்ஷுவலாக எதுவும் பெருசாக கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு சில வன்மத்தை ஒரு சில பேர் மேலே கக்கும்போது அந்த மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்காக தான் UA16+ நான் சொல்கிறேன். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லரு. இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செம்மையான ட்விஸ்ட்னு இருக்குது. நிச்சயமாக அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டீங்க. அதுதான் இந்த கதைக்களம். பரவாயில்லைங்க, இல்லை இவ்வளோ தூரம் உருட்டினா கூட இந்த விஷயத்தில் அவங்க ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலையே நமக்கு விடுது. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஆனால் நான் சொன்ன அந்த ஃப்ளாஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு சில இடங்கள் என்ன இது எப்படிங்க அது முதல் சாத்தியம், இங்கே லாக் பண்ணியிருந்தால் அடுத்த கதையை முடிஞ்சு போச்சே, இவங்க அடுத்த படம் அதான் படத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியதான், வேறு வழியே இல்லைங்கிறதுக்காக அந்த போலீஸ்காரங்க வர்ற மாதிரி ஒரு சீனை வச்சுருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு பேக் ஆஃப் த மைண்ட் அப்படி ஒரு ஃபீல் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்குது. மற்றபடி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக ஒரு தடவை பார்க்கலாம். அந்தளவுக்கு OTTயில் வரும்போது தாராளமாக பார்க்கலாம். ஸோ வந்துருச்சு, பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தமிழ் டப்பிங்லேயே சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.